ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் வந்து வெண்டங்காய்ங்கிறேன். வெண்டங்காய் செடி தான் இருந்தது. அதை பாதி கட் பண்ணி விட்டாரு. இன்னும் 2, 3 வெண்டங்காய் செடி இருக்குது. இப்போ பாருங்கள், பீக்கிங்காய் பறிச்சுட்டு இருக்கிறாரு மணியை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீக்கிங்காய் வந்து ஒரு மாதிரி வெயில் படுறதுனால முத்தி போயிரு வெம்புன மாதிரி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பறிச்சுட்டு வந்திருக்கிறாரு. பறிச்சுட்டு வந்துட்டு சொல்லிட்டேன், சரி கூட்டு மாதிரியாவது பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மருந்தடிக்காத காய், நம்ம வீட்டு செடி காய். 2 தானா? சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. நம்ம வீட்டுக்கு பிஞ்சு. அது வேண்டாம், விடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து நமக்கு என்ன காய்கறி கிடைக்குதோ அதை வந்து நம்ம வீட்டில் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமைச்சிடணும். ஏன் காசு போட்டு வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் மருந்தடிக்கிறது, அது எப்படி வளரும்னு தெரியாது. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து வளருது. நம்ம இயற்கையான உரம் போட்டு வளர்ந்துட்டு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம கூட்டாக கூட பண்ணிக்கலாம். எனக்கு செடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஊருக்கு போனதுனால தண்ணி விட முடியல, அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 2 காய் கொடுத்துருக்கு. நம்ம இதை வந்து அப்படியே மேலால் இருக்கிற தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி கூட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி கூட்டு பண்ணிக்கிட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச காய் தான். பாருங்கள், நான் வெங்காயம் உரிச்சிட்ருக்குறேன். இது வந்து நம்ம வீட்டில் பறித்த கத்திரிக்காயும் வீட்டில் பறித்த பீக்கங்காய் தான் இன்றைக்கி கூட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து பறித்து குழம்பு வச்சு சாப்பிட்றத டேஸ்ட்டே தனி. அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வெங்காயம் உரிச்சிட்ருக்குறேன் சமையலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வீட்லேயே வந்து நம்ம பறித்து காய்கறியெல்லாம் போட்டு அதை காயை பறித்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷமாக தனிங்க. அதை போட்டு அனுபவித்து பறித்து சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். ஏன்னா நான் போட்டு பறித்து சமைச்சிட்ருக்கதான் இருக்கிறேன். அது யாருக்காவது பிடிக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.